வெண்முரசு. வெண்முகில் நகரம் 43. பகுதி 10. சொற்களம் 1. வாசிப்பது சந்தீப். கிருஷ்ணனின் திருமுகப் படைகள் துவாரகையிலிருந்து கடல் வழியாக தேவபாலபுரம் சென்று சிந்துவின் எதிர்ப்பெருக்கில் நுழைந்து மூலத்தான நகரி வந்து அங்கே ஒருநாள் ஓய்வெடுத்த பின் வண்டிச்சாலை வழியாக சப்த சிந்துவை கடந்து காம்பிலியத்தை 12 நாட்களில் சென்றடைந்தன. தெற்கிலிருந்து மழைக்காற்று வடக்கு நோக்கி வீசத் தொடங்கிய காலம் என்பதனால் பாய்களை விரித்ததுமே கலங்கள் சிந்துவின் எதிரொழுக்கின் அலைகள் மேல் தாவித்தாவி ஏறி முன்னால் சென்றன. கலங்களுக்குள் இருந்த அனைத்து பொருட்களையும் கட்டி வைக்க வேண்டியிருந்தது. நூற்றுக்கணக்கான முறை நான் சிந்துவுடன் இணைந்து நடனமிட்டிருக்கிறேன். அவள் கட்டற்றவள் என்று கிருஷ்ணன் நகைத்தபடி சொன்னான். சாத்யகி, சிந்துவை எளிதில் நீந்திக் கடக்க முடியாதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். கிருஷ்ணன், ஆம், ஆனால் கடந்துவிடலாம். நீந்திக் கடக்க முடியாதது கிழக்கே காமரூபத்தில் ஓடும் பிரம்மவாகினிதான். அதைக் கடந்தாக வேண்டுமென நான் அதன் கரையில் தங்கியிருந்து பயிற்சி எடுத்தேன். ஒரு வருடம் தவம் செய்து அதை வென்ற பின்னரே ஊர் திரும்பினேன் என்றான். 4 நாட்களில் அவர்கள் மூலத்தான நகரியை சென்றடைந்தனர். தேவபால நகரி கூர்ஜரத்தின் சக்கரதனுசாலும் மூலத்தான நகரி சிந்து மன்னன் ஜெயத்ரதனாலும் ஆளப்பட்டு வந்தன. அவர்கள் யாதவர்களின் எதிரிகள் என்றாலும் வணிகப் பாதைகளை அரசுகள் பகையின்றி பொதுவாகப் பேண வேண்டுமென்ற பொது புரிதல் க்ஷத்திரியர்களுக்குள் இருந்தது. அவர்கள் நுழையும் நாடுகளனைத்திற்கும் முன்னரே செய்திகள் அனுப்பப்பட்டிருந்தன. தேவபாலபுரியின் துறைமுகப்பில் சக்கரதனுசின் வணிக அமைச்சர் பிரசீதர் மங்கலப் பொருட்களுடன் வந்து துவாரகையின் அரசனை வணங்கி வரவேற்றார். சிந்து வழியாக பருஷ்டைக்குள் சென்று மூலத்தான நகரியின் துறைமுகத்தை அடைந்தபோது ஜெயத்ரதனின் மாதலரும் அமைச்சருமாகிய ஜெயசேனர் வந்து வரவேற்று நதிக்கரையிலேயே அமைக்கப்பட்டிருந்த இளவேனில் மாளிகையில் தங்கச் செய்தார். அங்கே ஒருநாள் ஓய்வெடுத்த பின்னர் கலங்களை அங்கேயே விட்டுவிட்டு சப்த சிந்துவையும் கடந்து செல்லும் பெரிய வண்டிச்சாலையான சிந்துபதத்தினூடாக அவர்களின் அணை கிளம்பியது. 7 புரவி வீரர்கள் ஏற்றப்பட்ட விற்களுடன் துவாரகையின் கொடிகளை ஏந்தி முன்னால் செல்ல 2 புரவிகள் பூட்டப்பட்டு சிறிய ஆவசக்கரங்கள் ஏற்றப்பட்ட 3 விரைவுத் தேர்களில் காவலர்கள் தொடர்ந்தனர். கிருஷ்ணனும் அமைச்சர் சுதாமரும் அமர்ந்திருந்த தேர் அதைத் தொடர்ந்து சென்றது. அடுத்த தேரில் அரண்மனை பெண்கள் 7 சென்றனர். தொடர்ந்து சாத்யகியும் 3 படைத்தலைவர்களும் ஒரு தேரில் சென்றனர். உணவுப் பொதிகளையும் படைக்கலங்களையும் சுமந்த 4 வண்டிகள் அதைத் தொடர்ந்து சென்றன. அவற்றின் பின் காம்பிலியத்திற்கான வணக்கச் செல்வங்கள் அடங்கிய பெட்டிகளுடன் 7 வண்டிகள் சென்றன. குதிரைகளுக்கான புல்சுமைகளுடன் 20 அத்திரிகளும் கூடாரப் பொருட்களைச் சுமந்த 30 கழுதைகளும் பின்னால் நடந்தன. இறுதியாக 25 குதிரைகளில் வேல்களும் விற்களும் ஏந்திய வீரர்கள் சென்றனர். இளவேனிற்காலம் முதல் முதுவேனிற்காலம் வரையிலான பருவம்தான் சிந்துவில் செல்லும் வணிகர்களுக்குரியது. வேனில் முதிர்ந்து மழைக்காலம் தொடங்கிய பின்னர் சப்த சிந்துவின் வழியாக வண்டிகள் பயணம் செய்ய முடியாது. வண்டல் மண்ணால் ஆன ஊர்களும் பாதைகளுமெல்லாம் சேராகி நுரைத்து புதையும். நதிகளிலெல்லாம் செந்நிறமான மழைப்பெருக்கு சுழித்தோடும். தெப்பங்களும் படகுகளும் நிறுத்தப்பட்டிருக்கும். சிந்துவின் மழைக்காலம் புகழ்பெற்றது. வானத்தின் திரையால் ஊர்கள் முழுமையாகவே மூடப்பட்டுவிடும். வயல்களும் குளங்களும் நதிகளுமெல்லாம் இணைந்து ஒன்றாகி செந்நிற நீர்ப்பரப்பே எங்கும் தெரியும். ஊர்கள் நாவாய்கள் போல தங்கள் நீர்ப்பாவைகள் தலைகீழாக தொங்கிக் கிடக்க தனித்து விடப்பட்டிருக்கும். ஊற்றிக்கொண்டிருக்கும் புற்கூரைகளுக்கு அடியில் மீனையும் ஊனையும் சுட்டுத் தின்றபடி உழவர்கள் மழை முடிவதற்காக தவமிருப்பார்கள். சாலைகள் முழுக்க வண்டிகளின் பின்பக்கங்கள் முன்பக்கங்களுடன் தொட்டுக்கொண்டு வணிகக் குழுக்கள் சென்று கொண்டிருந்தன. அவர்களுடன் சென்ற சூதப் பாடகர்கள் பாடிச் சென்ற பாடல்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒலித்தன. சுமை வண்டிகளும் பொதி விலங்குகளுமாக சிந்துவில் இருந்து எழுந்த வணிகக் குழுக்கள் யமுனையிலும் கங்கையிலும் மீண்டும் படகுகளில் ஏறிக்கொண்டு கங்காவர்த்தத்தின் ஊர்களை நோக்கி செல்லத் தொடங்கின. சாலை முழுக்க சுட்ட செங்கற்களும் கற்பாளங்களும் பரப்பப்பட்டிருந்தமையால் விரைவாகவே செல்ல முடிந்தது. 8 காதத்திற்கு ஒருமுறை வணிகச் சாவடிகளும் சுமை விலங்குகளுக்கான நீர்த்தேக்கங்களும் அமைக்கப்பட்டிருந்தன.
இளவேனில் முடிந்த காலமென்பதனால் விடியும்போதே கிளம்பி வெயிலேறுவது வரை சென்றபின் சோலைகளில் இளைப்பாரி மீண்டும் மாலையில் கிளம்பி இரவு அடர்வது வரை பயணம் செய்தனர். சுதுத்ரியையும் திருஷ்டாவதியையும் பெரிய மரக்குடைவுத் தெப்பங்களில் ஏறிக் கடந்தனர். அசோகவனி என்னுமிடத்தில் யமுனையைக் கடந்து பிரமாணகோடியில் கங்கையைக் கடந்து உசினாரர்களின் காடுகளை வகுந்து சென்ற பாதை வழியாக காம்பிலியத்தை சென்றடைந்தனர். காம்பிலியத்தின் எல்லையிலேயே பாஞ்சால இளவரசர்களான சுமித்ரன், ரிஷபன், யுதாமன்யு, விரிகன், பாஞ்சாலியன், சுரதன், உத்தமோஜன், சத்ருஞ்சயன், ஜனமேஜயன், துவஜசேனன் ஆகியோர் வந்திருந்தனர். அமைச்சர் கர்ணரும் படைத்தலைவர் ரிஷபரும் துணை வந்தனர். பாண்டவர்களில் நகுலனும் சகதேவனும் வந்திருந்தனர். வெயில் உருகி வந்த பிற்பகலில் கிருஷ்ணனின் படைகள் குறுங்காடுகளுக்குள் சென்றதுமே பறவைகளை விண்ணில் அனுப்பி வந்து கொண்டிருப்பதை செய்தியறிவித்தனர். குறுங்காட்டை கடப்பதற்குள்ளேயே தொலைவில் எரியம்பு எழுந்து அவர்களை வரவேற்றது. அவர்களும் எரியம்பு ஏது வருகையறிவித்தனர். துவாரகையின் கொடி தட்சின் பாஞ்சாலத்தின் எல்லையாக அமைந்த முதற் காவல் கோட்டத்தை அடைந்ததும் பெருமுரசம் முழங்கத் தொடங்கியது. தொடர்ந்து யானை நிறை போல காவல் கோட்டங்கள் ஒலி எழுப்பின. இறுதியில் காம்பிலியத்தின் கோட்டை வாயிலின் பெருமுரசம் முழங்கியது. கிருஷ்ணனை எதிர்கொண்டழைத்து சுமித்ரன் வணங்கி துவாரகை அதிபராகிய இளைய யாதவரை காம்பிலியம் தலை வணங்கி வரவேற்கிறது. பேரரசர் துருபதரும் இளைய மன்னர் சத்யஜித்தும் பட்டத்து இளவரசர் சித்திரகேதுவும் தங்கள் முன் பணிகிறார்கள். தங்கள் தூய கால்களால் எங்கள் நிலம் வளம் பெறட்டும். தங்கள் நிறை சொற்களால் எங்கள் குலம் மேன்மை பெறட்டும். தங்கள் வணக்கங்களால் எங்கள் மூதாதையர் மகிழ்வுறட்டும். தங்களைத் தொட்டு எங்கள் தெய்வங்கள் வாழ்த்தட்டும். ஆம், அவ்வாறே ஆகுக என்று சொல்லி தன் வெள்ளிக்கோலை தாழ்த்தினான். அவனுடன் வந்த மங்களச்சுதர் இசை முழக்கினர். நகுலனும் சகதேவனும் வந்து முகமன் சொல்லி வணங்கிய போது கிருஷ்ணன் முகம் கனிந்து பார்த்தன் நலம் பெற்றுவிட்டானா என்றான். ஆம் யாதவரே. அவரது புண் சற்று பெரியதாக இருந்தாலும் காம்பிலியத்தின் சிறந்த மருத்துவர்கள் அதை ஆற்றிவிட்டனர் என்றான் நகுலன். கிருஷ்ணன் சகதேவனின் தோளை தன் கையால் வளைத்து சாத்யகியை நோக்கித் திரும்பி, இவன் என் மருகன் சாத்யகி. உங்கள் அன்னை வழியில் உங்களுக்கு இளையோன். என்றும் உங்களுடன் இவனும் இருப்பான் என்றான். நகுலன் சாத்யகியின் கைகளைப் பற்றிக் கொண்டு, வருக யாதவரே. தங்களால் எங்கள் குடி மகிழ்வடையட்டும் என்றான். சாத்யகி, நான் அன்னையை இதுவரை பார்த்ததில்லை. அவர்களைப் பற்றிய கதைகளைத்தான் இளமையிலேயே கேட்டிருக்கிறேன் என்றான். இங்குதான் இருக்கிறார்கள். தங்களைச் சந்திப்பது அவர்களுக்கு மகிழ்வளிக்கும் என்ற நகுலன், யாதவர்கள் எவராயினும் அவர்கள் மகிழ்வு கொள்கிறார்கள் என்றான். சாத்யகி சிரித்து, யாதவர்களின் பேரன்னை இன்று அவர்களல்லவா என்றான். படைத்தலைவர் ரிஷபர் தன் வாளை உருவி கிருஷ்ணன் முன் தலைவணங்கினார். கருணர் மலர் கொண்டு அவனை வாழ்த்திக் காம்பிலியத்திற்குள் அழைத்துச் சென்றார். உருவிய வாளுடன் சுமித்ரன் முன்னால் செல்ல அவனுக்குப் பின்னால் அவன் தம்பியர் சென்றனர். தொடர்ந்து கிருஷ்ணனும் படைகளும் சென்றனர். செல்லும் வழிமுழுக்க காவல் கோட்டங்களில் இருந்து முரசுகள் அவர்களை வரவேற்றன. காம்பிலியத்தின் கோட்டை வாயிலில் பொன்முகப்படாமணிந்த 7 களரிகள் அவர்களை வரவேற்க நின்றிருந்தன. கோட்டை மேலிருந்து மலர்குவைகள் கிருஷ்ணன் மேல் பொழிந்தன. களரிகள் நிறையாக அசைந்தாடி நின்றன. அவற்றுக்குப் பின்னால் நின்றிருந்த மங்கள பரத்தையர் தாளங்களுடன் முன்னால் வர மங்கள இசை முழக்கி சூதர்கள் தொடர்ந்தனர். பொன்னாலான சிறிய யானைச்சிலை ஒன்றை 4 வைதிகர்கள் எடுத்து வந்தனர். அதை கிருஷ்ணன் முன் காட்டி அவனுக்கு மஞ்சள் விழுதால் நெற்றிக்குறியிட்டு நீரும் மலரும் அரிசியும் இட்டு வாழ்த்தி வரவேற்றனர். 7.5 பொன் யானை எழுந்தருளல் என்று இச்சடங்கை சொல்கிறார்கள். பாஞ்சாலர்களின் தொன்மையான வரவேற்பு இது. முழுமங்கலம் நிகழும்போது மட்டுமே இவ்வரவேற்பளிக்க வேண்டுமென சொல்வார்கள். கல்யாண கோலத்தில் விண்ணளந்தோன் எழுந்தருள்கையிலும் சத்திரமும் சாமரமும் சூடி உலகாளும் பெருமன்னர் வருகையின் போதும் மட்டுமே இவ்வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் அஸ்தினபுரியின் பிரதீபர் காம்பிலியத்திற்கு வருகையளித்தபோது இந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றார் கருணர். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தபோது நகர்வீதிகளில் நிறைந்திருந்த குடிகளின் வாழ்த்தொலி பெருமழை என ஒலித்து சூழ்ந்து கொண்டது.
பாஞ்சாலத்தின் திறந்த பொற்தேரில் கிருஷ்ணன் ஏறிக்கொண்டதும் திரும்பி, மருகரே, நீரும் ஏறிக்கொள்ளும் என்றான். சாத்தியகி தயங்க, விரைவாக என ஆணையிட்டான். சாத்தியகி கால்கள் நடுங்க பொற்படிகளில் கால் வைத்து ஏறி நின்றான். அவன் மேல் மலர்மழை பொழிந்து பார்வையை மறைத்தது. சில மாதங்களுக்கு முன்னர்தான் அவன் தன் தந்தையுடனும் இளையோராகிய சம்பிரதன், சம்பிரதீகன், உத்தவன் ஆகியோருடனும் காம்பிலியத்திற்குள் முதல் முறையாக நுழைந்தான். அவர்கள் பிலக்ஷவனம் வந்து யமுனையைக் கடந்து பிரமாணகோடி வந்து அங்கிருந்து படகில் காம்பிலியத்தை அடைந்தனர். அவன் பார்த்த முதல் பெருந்துறைமுகம் அது. முதல் பெருநகரமும் அதுவே. துறைமேடையருகே ஒரே சமயம் நின்ற 7 நாவாய்களை அவன் கட்டடங்கள் என்றுதான் எண்ணினான். அவற்றில் ஒன்றின்மேல் பாய்கள் ஒவ்வொன்றாகப் புடைத்து ஏறக் கண்டபோதுதான் அவை கலங்களெனத் தெளிந்தான். யானைகள் போலிருந்தன அக்கலங்கள். அவற்றில் சுமையேற்றும் யானைக் கூட்டங்களையும் நேரடியாகவே கலங்களுக்குள் சென்ற பாலங்களையும் கோட்டைச் சுவர் இடிந்து பரவியது போல விழிதொடும் தொலைவு வரை கிடந்த பொதிகளையும் கண்டு அவன் விழிமயங்கி நின்றிருக்க, காம்பிலியத்தின் சிற்றமைச்சர் ஒருவர் புன்னகையுடன் அவர்களை வரவேற்று சிற்றரசர்கள் தங்குவதற்காக கங்கைக் கரையில் அமைக்கப்பட்டிருந்த மரவீடுகளில் ஒன்றுக்கு இட்டுச் சென்றார். அங்கே அவர்களுக்கு உதவ ஒற்றை ஏவலாள் மட்டும் பணிக்கப்பட்டிருந்தான். அன்று மாலை அவன் நீராடி நல்லுடை அணிந்து நகர் நோக்குக்காக சாலைக்கு சென்றான். பலவண்ண உடைகளும் ஒளிவிடும் அணிகளுமாக மக்கள் நிறைந்த காம்பிலியத்தின் தெருக்களில் மக்களின் தோள்களில் முட்டி மோதி தவித்துக் கொண்டிருந்த போது புறவியில் சென்ற வீரன் ஒருவன், யாதவரே, சாலையோரமாகச் சென்று நில்லுங்கள், மகத மன்னரின் அணிகள் செல்கின்றன என்று கூவினான். அவன் விலகி சாலையோரத்து மாளிகை முகப்பின் முன்னால் ஏறி நின்றான். அவனைச் சூழ்ந்து காம்பிலியத்தின் மக்கள் நின்று எட்டி நோக்கி, மகதர், மகத மன்னர் ஜராசந்தர் என்று கூவினர். 7 யானைகள் பட்டப்போர்வையும் முகபடாமும் பொன்னணிகளும் தந்தக்கூறும் ஒளிர மாபெரும் பொன்வண்டுகள் என அசைந்து நடந்து வந்தன. முதல் யானையின் மேல் முரசுடன் கோல்காரன் அமர்ந்திருந்தான். அடுத்த யானையில் மகதத்தின் துதிக்கை தூக்கிய யானைக் கொடியுடன் கொடிக்காரன் அமர்ந்திருந்தான். தொடர்ந்து வந்த 3 யானைகளில் பொன்னகையும் பட்டுமாக அணிப்பரத்தையர் கோல்களுடன் அமர்ந்திருந்தனர். 6வது யானையில் மகத மன்னன் ஜராசந்தன் திறந்த பெருந்தோள்களில் வைரங்கள் பதிக்கப்பட்ட ஆரங்களும் மணிக்குண்டலங்களும் வைரச்சரங்கள் சுற்றப்பட்ட பட்டுத்தலைப்பாகையும் கதாயுதமுமாக அமர்ந்து இருபக்கங்களையும் நோக்கி தன்னை வாழ்த்திய மக்களை வணங்கியபடி சென்றார். அவருக்குப் பின்னால் வந்த யானையில் அவர் ஆலயத்திற்கு அளிக்கப் போகும் வணக்கச் செல்வம் பெரிய மரப்பெட்டிகளில் கொண்டு செல்லப்பட்டது. 1000 பொற்கலங்களை அவர் இன்று துர்க்கையன்னைக்கு அளிக்கவிருக்கிறார் என்று ஒருவன் சொன்னான். ஒவ்வொன்றும் 2 தலையளவு பெரியவை. அவற்றை அவர்கள் எடுத்து வைப்பதை என் மருகன் தன் விழிகளால் கண்டான். 2 தலையளவுள்ள பொற்கலன்கள். அவன் அந்த மணத்தன் நேர்ப்புக்குக் கிளம்பும்போது அவனுடைய தந்தை தங்கள் மரவீட்டின் அடித்தளத்தில் இருந்த கருவூலத்தில் இருந்து எடுத்து வந்து புளிப்புச்சாரும் பின்னர் சுண்ணக்குழம்பும் இட்டு துலக்கி அளித்த சிறிய பொன்னணிகளை எண்ணிக்கொண்டான். அவன் அதுவரை காதுகளில் வெள்ளைக் குண்டலங்கள்தான் அணிந்திருந்தான். பொற்குண்டலங்கள் எடையற்றவையாக வேப்பம்பழங்கள் போலிருந்தன. மெல்லிய நீளாரம் ஒன்றை அவன் கழுத்தில் அணிவித்து அவன் அன்னை, அங்கே அத்தனை அரசகுலத்தவரும் பொன்னணிந்துதான் வருவார்கள். நாம் எவ்வகையிலும் தாழ்ந்து போகக் கூடாது என்றாள். அன்று அதை எண்ணி அந்தச் சாலையோரத்தில் நின்று அவன் புன்னகை செய்தான். அணிவலம் நகர்மையத்திலிருந்து காம்பிலியத்தின் அரண்மனை தொகுதியை நோக்கிச் சென்றது. சாலைகளின் இருபக்கமும் கூடியிருந்தவர்களில் பெண்கள்தான் கூடுதல் என அவன் கண்டான். பாரத வருஷம் முழுக்க பெண்கள் இளைய யாதவனைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தனர் என அவன் அறிவான். அவர்களின் விளைவுகளே ஒருங்கு திரண்டு அவராக மாறியது என சூதர்கள் பாடுவதுண்டு. 100 தலை முறைக்காலம் கன்னியர் கனவில் வாழ்ந்த கந்தர்வர்களனைவரும் நீர்ப்பாவைகளாக மாறி இமயத்தின் பிரம்ம மானசம் என்னும் சுனையில் விழுந்தனர். அதன் ஆழத்தின் சுழியில் அவர்கள் சுழன்று கரைந்து ஒன்றாகி ஒற்றைப்பாவையாக ஆயினர். குனிந்து அவ்வுருவைக் கண்ட பிரம்மன், அதுவே ஆகுக என்றார். அச்சொல்லே அன்னை தேவகியின் வயிற்றில் கருவாகியது என்றார் சூதர். அன்று அவையில் கதை கேட்டு அமர்ந்திருந்த அன்னையரும் கன்னியரும் சிறுமியருமான அத்தனை பெண்களும் விழிமின்ன மெல்ல உடல் ஒசிவதை அவன் கண்டான்.
அவனைச் சுற்றி பெண்விழிகள் மலர்ந்த பெரும் தோட்டம் இருந்தது. மணிச்சரங்களாக நீளும் விழிகள், வண்ணத்துப் பூச்சிகளாக சிறகடிக்கும் விழிகள். விழிகளில் எரிவது காமமா? இல்லை, முலை சுரக்கும் அன்னையின் கனிவா? களித்தோழனைக் கண்ட சிறுமியின் சிரிப்பா? அரண்மனைக் கோட்டை வாயிலில் சத்யஜித்தும் சித்ரகேதுவும் கிருஷ்ணனை எதிர்கொண்டு வரவேற்றனர். சத்யஜித் அவனை மார்புறத் தழுவி, இன்றுதான் பாஞ்சாலம் தன் அச்சத்தை வென்றது. இனி பாரத வருஷத்தில் எங்கும் யாதவர்களின் கொடியுடன் எங்கள் கொடிகளும் பறக்கும் என்றார். அவ்வண்ணமே ஆகுக என்று கிருஷ்ணன் சொன்னான். சித்ரகேது, தாங்கள் தங்கி இளைப்பாற அரண்மனை ஒதுக்கப்பட்டுள்ளது யாதவரே. ஓய்வெடுத்து வருக. மாலையில் அரண்மனையின் அணியவையில் தங்களுக்கு அரசரும் ஐங்குலத்தவரும் அரசவையினரும் முறை வணக்கம் செய்கிறார்கள். ஏற்றருள்க என்றான். காம்பிலியத்தின் பெரிய அரண்மனையை அவர்களுக்காக அணி செய்திருந்தனர். துவாரகையின் கருணக்கொடியும் பாஞ்சாலத்தின் விற்கொடியும் முகப்பில் பறந்தன. பெரிய மரத்தூண்களில் செம்பு நிற நூல் பின்னல்கள் செய்யப்பட்ட பாவட்டாக்கள் தொங்கின. 100 ஆண்டுகளுக்கு முன் இங்குதான் மாமன்னர் பிரதீபர் தங்கிய அரண்மனை இருந்தது. அவர் நினைவாக அதை விரிவாக்கிக் கட்டப்பட்டு இம்மாளிகைக்கு பிரதீபம் என்று பெயர் என்றார் கருணர். மங்கலப்பரத்தையர் மஞ்சள் நீர் காட்டி அவர்களை எதிரேற்றனர். அவர்களுக்கு பணி செய்ய நிறுத்தப்பட்ட ஏவலர்களும் சமையர்களும் மருத்துவர்களும் அடுமனையர்களும் காவலர்களும் அவர்களின் தலைவராகிய கருடருடன் வந்து வணங்கி நின்றனர். கருடர், தங்கள் பணிக்கென இங்குள்ளோம் அரசே என்று சொல்லி வணங்கி அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றார். சாத்யகி தனக்கென அளிக்கப்பட்ட அறைக்குச் சென்று அமர்ந்தபோது எங்கிருக்கிறோம் என்ற மயக்கத்தை அடைந்தான். பழைய நினைவுகளும் புதிய நிகழ்வுகளும் ஒன்றுடனொன்று கூடிக்கலந்து சித்தத்தை தேனீ கூடு என ரீங்கரிக்கச் செய்த. கண்களை மூடியபடி அப்படியே மஞ்சத்தில் படுத்துவிட்டான். மெல்ல துயில் வந்து எண்ணம் குழைந்தபோது ரிஷபவனத்தில் காட்டு மாடத்தில் மரவுரி தூளியில் கிடப்பது போல தோன்றியது. கீழே கன்றுகளின் குரல்கள். அவர்களுக்கு 12,000 பசுக்கள் இருந்தன. அவனுடைய மாதுளர்கள் மேய்த்து வந்த மந்தை 4,000 மாடுகள் கொண்டது. 4,000 காதடி ஓசைகள், குளம்போசைகள். எழுந்தபோது அந்த ஓசை அரண்மனை முற்றத்தின் ஓசை என உணர்ந்தான். அங்கே தேர்கள் வந்து நின்றன, கிளம்பிச் சென்றன. வீரர்கள் புரவிகளில் கடந்து சென்றனர். பல்லக்கு பொறுத்தோர் உரக்கக் கூவியபடி ஓடும் ஓசை. காம்பிலியத்தின் அரண்மனையில் அவன் இருப்பதை உணர்ந்ததும் எழுந்து விரைந்து நீராட்டறைக்குச் சென்றான். பிறரால் நீராட்டப்படுவதற்கு துவாரகையிலேயே பழகியிருந்தான். ரிஷபவனத்தில் அச்செய்தியை அறிந்தால் ஒவ்வொருவரும் முகம் சுளிப்பார்கள். உடையணிந்து வெளியே வந்து ஏவலனிடம், மன்னர் என்ன செய்கிறார் என்று கேட்டான். சற்று நேரம் ஓய்வெடுத்தார். நீராடி உணவருந்தி வந்து செய்திகளை கேட்டறிந்தபடி சிறுகுடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றான். சாத்யகி சிறுகுடத்திற்குச் சென்று வாயிலில் நின்றான். கிருஷ்ணனின் அணுக்கப் பணியாளாகிய மாருதன் உள்ளே சென்று அவன் வருகையை அறிவித்தான். அவன் உள்ளே சென்று வணங்கினான். சுதாமர் கிருஷ்ணன் முன் அமர்ந்து அவன் சொல்வதை ஏட்டில் குறித்துக் கொண்டிருந்தார். கிருஷ்ணன் விழுதூக்காமலேயே அமரும்படி கை காட்டினான். சாத்யகி அமர்ந்து கொண்டு அவர்கள் எழுதுவதை கூர்ந்தான். காம்பிலியத்திற்கு வந்து சேர்ந்ததைப் பற்றிய வழக்கமான அரசாணை என்று முதலில் தோன்றியது. ஆனால் தொடர்ச்சியான சுழலும் சொற்களிலிருந்து அவனறியாத மந்தனம் ஏதோ அதிலிருப்பதை உணர்ந்தான். ஓலையை முடித்ததும் சுதாமர் எழுந்து, நான் இதை இன்றே அனுப்பிவிடுகிறேன். அஸ்தின்புரியிலிருந்தும் தசசக்கரத்திலிருந்தும் வந்துள்ள ஓலைகளை தொகுத்து இரவு தங்களிடம் செய்தியறிவிக்கிறேன் என்றபின் வெளியே சென்றார். கிருஷ்ணன் கால்களை நீட்டியபடி சாத்யகியிடம், இங்கு இனிமேலும் பாண்டவர்கள் இருக்க முடியாத நிலை அணுகிவிட்டது இளையோனே என்றான். சாத்யகி நிமிர்ந்து நோக்க, என்னை பார்க்க அர்ஜுனன் எல்லைக்கு வந்திருக்க வேண்டும். இது அஸ்தினபுரியாக இருந்திருந்தால் அவன் வந்துமிருப்பான். இங்குள்ள முறைமைகளுக்கு கட்டுப்பட்டுதான் வராமலிருக்கிறான் என்ற பின்னர் பெருமூச்சுடன் வராமலிருந்ததும் நன்றே என்றான். சாத்யகி, ஏன் என்றான். வந்திருந்தால் நான் அவனை முதலில் நோக்கியிருப்பேன். அது பாஞ்சால இளவரசர்களின் முறைமூப்பை மீறியதாக ஆகும் என்றான் கிருஷ்ணன். சாத்யகி பாஞ்சால இளவரசர்களின் முகங்கள் ஒவ்வொன்றாக நினைவில் மீட்டெடுத்தான்.
அப்போது அந்த ஒவ்வொரு முகமும் பாண்டவர்கள் வரவில்லை என்பதைக் காட்டுவதாகவே தோன்றியது. திரள் வீரர்கள் பிறரை எளியவர்களாக ஆக்குகிறார்கள் இளையோனே. பார்த்தனையும் பீமனையும் இங்குள்ள இளவரசர் எவரும் விரும்ப வழியில்லை என்றான். அவர்கள் இங்கு வரவும் தடைகள் இருக்குமோ என்று சாத்யகி கேட்டான். ஆம், அவர்கள் முறைமைப்படி இந்நாட்டின் விருந்தினர்கள். நானும் விருந்தினனே. அரசரிடமும் அவையிடமும் முறைப்படி ஒப்புதல் பெறாது நாங்கள் சந்தித்துக் கொள்ள முடியாது என்று கிருஷ்ணன் சொன்னான். இன்று மாலை அரசவையில் முகமன் சொல்லி தழுவிக்கொள்ள மட்டுமே முறைமை ஒப்புகிறது. அதன்பின் அந்த அவையிலேயே நாங்கள் மேலும் சந்திக்க அரசரிடம் சொல் பெறலாம். அதற்கும் உரிய வழமைகளும் சொற்றொடர்களும் வகுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கிருக்கையில் அவர்கள் இதற்கெல்லாம் கட்டப்பட்டுதானே ஆக வேண்டும் என்று சாத்யகி கேட்டான். கிருஷ்ணன் ஆம். கௌரவப் படைகளை வென்ற பின்னர் இங்கே அவர்களின் மதிப்பு பெருகியிருக்கும். ஆனால் அரச முறைமையில் அவர்களுக்கென எந்த இடமும் இல்லை. பெண் கொண்டவர்கள் தொடர்ந்து இங்கேயே தங்கும் நிகழ்வு இதற்கு முன்னர் நிகழ்ந்திருக்காது என்றான். இவர்கள் தொல்குடியினர். ஐங்குலம் ஒன்றானவர்கள். குலங்களை இணைத்திருப்பது முறைமை. அதை சற்றும் மீறமாட்டார்கள். மீறாமலிருப்பதும் நன்று. ஆனால் அம்முறைமையில் எந்த இடமும் இல்லாமல் இங்கிருப்பதென்பது இல்லாமலிருப்பதேயாகும் என்றான். சாத்யகி அவன் சொல்வதைப் புரிந்து கொள்ளாமல் வெறுமனே நோக்கியிருந்தான். இன்று மாலை அரசவையில் யுதிஷ்டிரன் எங்கிருப்பான் என்று நோக்கும். அரசருக்கு நிகரான முகமன்கள் அவருக்கு சொல்லப்படும். ஆனால் இளவரசர்களுக்கும் ஐங்குலத் தலைவர்களுக்கும் அவர்களின் மைந்தர்களுக்கும் பின்னரே அவர் அவை நுழைய முடியும், மன்றமர முடியும். அவரது சொற்கள் கேட்கப்படும், எந்தக் கருத்தும் குலங்களால் ஏற்கப்படாது என்று கிருஷ்ணன் சொன்னான். சாத்யகி அவர்கள் துவாரகைக்கு வரட்டும் என்றான். கிருஷ்ணன் புன்னகைத்து, குலங்களை இணைப்பவர் எவரும் முறைமைகளை மீற முடியாது இளையோனே என்றான். சாத்யகி அவர்களும் யாதவர்களல்லவா என்றான். கிருஷ்ணன் இல்லை, நம்மவர் விழிகளில் அவர்கள் க்ஷத்திரியர்களே. யாதவர்களுக்குரிய எந்த குலச்சடங்கும் செய்யப்படாதவர்கள் அவர்கள் என்றான். சாத்யகி வெறுமனே நோக்க வேறு வழியே இல்லை, அவர்கள் தங்கள் நாட்டை அடைந்தாக வேண்டும். அஸ்தனபுரியின் மேல் படை கொண்டு செல்வதாக இருப்பினும் அது முறையே. நாடற்ற க்ஷத்திரியன் நீரை இழந்த முதலையைப் போன்றவன் என்கின்றது பராசர நீதி என்றான் கிருஷ்ணன். சாத்யகி ஆம், நானும் அதையே எண்ணுகிறேன். அவர்கள் கௌரவப் படைகளை வென்றிருக்கிறார்கள். ஆகவே இன்று அவர்கள் கோரிப்பெறும் இடத்தில் இருக்கிறார்கள் என்றான். கிருஷ்ணன் தனக்குள் என அது எளிதாக இருக்கப் போவதில்லை என்றான். சாத்யகி நாம் பாண்டவர்களை பார்க்க விழைவதை அரசருக்கு தெரிவித்தாலென்ன என்றான். எப்படியும் இன்னும் 3 நாழிகைக்குள் பார்க்கப் போகிறோம். அப்போது தெரிவிப்போம் என்ற கிருஷ்ணன் சற்று அசைந்தமர்ந்து துவாரகையிலிருந்து கிளம்பும்போதே அவன் நினைவாகத்தான் இருந்தேன் இளையோனே என்றான். மாருதன் உள்ளே வந்து இளைய பாண்டவர் பார்த்தர் என்றபோது சாத்யகி தன் உள்ளம் அதை எதிர்நோக்கியிருந்ததை உணர்ந்தான். கிருஷ்ணன் முகம் மலர்ந்து எழுந்து வாயிலை நோக்கி விரைவதை சாத்யகி சற்று திகைப்புடன் நோக்கினான். அவன் கதவைத் திறந்து வெளியே சென்றதை நோக்கிய பின் மாருதன் திரும்பி அவனை நோக்கி புன்னகை செய்தான். சாத்யகி எழுந்து கதவைத் திறந்து வெளியே நோக்க கிருஷ்ணன் நீண்ட இடைநாழியைக் கடந்து படிகளில் இறங்கி பெருங்கூடம் நோக்கிச் சென்றான். சாத்யகி தயக்கமான காலடிகளுடன் தொடர்ந்து சென்றான். பெருங்கூடத்தில் பீடமொன்றில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் ஓசை கேட்டு விரைந்து எழுந்து திரும்பினான். காலடி யோசையிலேயே கிருஷ்ணனை அர்ஜுனன் அறிந்துவிட்டதை முகத்தின் மலர்வு காட்டியது. கிருஷ்ணன் கூச்சலிட்டபடி இரு கைகளையும் விரித்தபடி ஓடிச் சென்று அர்ஜுனனை தழுவிக் கொண்டான். இருவரும் சிறுவர்களைப் போல பற்கள் தெரிய ஓசையிட்டு சிரித்தபடி தோள்களில் அறைந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தழுவிக் கொண்டனர். சாத்யகி விலகி நின்று அதை நோக்கினான். கிருஷ்ணன் அவள் பெயரென்ன, பிரீதையா? அவளைத்தான் நான் பார்க்க விழைகிறேன் என்றான். அர்ஜுனன் உன்னைக் கொண்டு போய் அவளிடம் காட்டுமளவுக்கு நான் மூடனல்ல என்றான். கிருஷ்ணன் அவளைக் கண்டுபிடிப்பதொன்றும் பெரிய வேலை அல்ல, என்னால் விழிகளை மட்டும் பார்த்தே சொல்லிவிட முடியும் என்றான். போ போ போய்ப்பார்.
இங்குள்ள பெண்களுக்கு தோளைச் சுற்றி கைகள் என்றான். கிருஷ்ணன் சிரித்தபடி மெல்லிய குரலில் ஏதோ கேட்க போடா என்று சொல்லி அர்ஜுனன் அவன் தோளில் அறைந்தான். கிருஷ்ணன் அவன் தோளில் கிடந்த சால்வையை பிடித்து இழுத்து நில், சொல்லிவிடு என்றான். போடா என்று அர்ஜுனன் ஓங்கி மீண்டும் குத்தினான். பின் இருவரும் இணைந்து வெடித்துச் சிரித்தனர். படிகளுக்கு மேல் நின்ற சாத்யகி அவர்கள் பார்வையில் படவேண்டியதில்லை என சற்று பின்னகர்ந்தபோது மாருதன் அங்கே நிற்பதைக் கண்டான். பிரீதை என்பவள் யார் என்று கேட்டான். காம்பிலியத்தின் அணிப்பரத்தையரில் ஒருத்தியாக இருப்பாள். இருவரும் வேறென்ன பேசிக்கொள்ளப் போகிறார்கள் என்றான் மாருதன். சாத்யகி அவர் என்று வாய் திறந்து பின் சொல்லடக்கி புன்னகைத்தான். அவர்கள் பேசி முடிக்கையில் எனக்கு சொல்லி அனுப்புங்கள் மாருதரே. நான் அரசருடன் அவைபக விழைகிறேன் என்றபின் திரும்பி நடந்தான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.